போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மலப்புழா டேமில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி போட்டிருப்போம். இந்த வீடியோவில் பாலக்காடு ஃபோர்ட்டில் நடந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன மாதிரி சம்பவமெல்லாம் நடந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் அதில் தான் வரும். கைஸ், நீங்கள் பாலக்காட்டில் இருக்க ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த சைடு போய் ஃபோர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்க. இந்த சைடு வந்து பார்க்குக்கு வந்து 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஓகே, கப்பலாக வந்தீங்கன்னா ஓகே. சிங்கிள்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெறியாயிடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த பார்க்குக்குள்ளே அதை மட்டும் தவிர்த்துடுங்க. வந்தீங்கனாலுமே முன்னாடி மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த சைடு ஃப்ரீ தான் ஃபோர்ட்டுக்கு, நீங்கள் அங்கேயே போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம். பார்க்குள்ளே வந்தீங்கன்னா சத்தியமாக வெறியாயிடும். ஏன்னா கப்புள்ஸாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஓகே, சிங்கிள்ஸாக வந்தீங்கன்னா வெறியாயிடும். ஃபைனலாக ஃபோர்ட்டோட என்ட்ரிக்கு வந்தாச்சு. ஏதோ லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு மாட்டேங்குது ரீசெண்டாக. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். எங்கே ஆமை தான் இருக்குது, ஆமை இருக்குது. முதல்ல எங்கே இருக்குது? ஆமை தான்டா இருக்குது. ஓகே, ஃபோர்ட் உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஆப்போசிட்டில் பாருங்கள் எத்தனை ஆமை இருக்குது. ஃபுல்லாக ஆமை, மீன். இதுதான் ஃபோர்ட்டு. நீங்கள் உள்ளே வந்தோடனே பிரிட்ஜு தாண்டினோடனே உள்ளே வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட்டு அப்பீரியன்ஸு உங்களுக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் நடந்ததுக்கான ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஸோ நான் உள்ளே போயிட்டு மித்ததெல்லாம் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுதான் நீங்கள் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு நிறைய வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்தோடனே டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ப்ளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை அப்படியே கீழே சாஞ்சு அப்படியே வந்ததுக்கு மேலே. நீங்கள் ஃபோர்ட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணக்கூடிய சேஃபான இடம். அதை தாண்டி நீங்கள் இதுக்குள்ளே எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மன உடைச்சலுக்கு தான் ஆளாவீங்க. ஏன்னா அங்கங்கே சந்தில் பின்னாடி ஃபுல்லாக கப்புள்ஸாகவே தான் இருக்காங்க. ஓகே இருக்காங்க, நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. இருக்காங்கன்னா கொஞ்சம் நம்ம போதும் நம்மளுக்கே ஒரு கில்ட் ஆகிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது எதுவும் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. நம்ம சரி புரிஞ்சுக்குங்க. கப்புள்ஸாக வந்தீங்கன்னா வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வந்துட்டு நீங்கள் உங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம சிங்கிள்ஸாக போதும், நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஃபோட்டோவில் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நீ போய் ரிட்டன் ட்ரெயின் தான் கைஸ். ஸோ ஃபோனில் சார்ஜும் இல்லை, லாஸ்ட் 1% இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடணும் கைஸ். சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு போயிடலாமா இல்லை கோயம்புத்தூர் போய் சாப்பிடலாமா? சாப்பிட்டே போயிடலாம். சரி, போய் சாப்பிட்டு ரிட்டன் ட்ரெயின் ஏற வேண்டியதான் கைஸ். ஸோ ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வீடியோ இங்கே சுற்றவும் முடியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே கப்புள்ஸாக இருக்கானுங்க. அவனும் சும்மா உட்காந்துருந்தா வச்சு பரவாயில்ல, அவனுக்கு எதேதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒன்றுத்துக்கு இதுக்கு தமிழ்நாடு கூட பரவாயில்ல கைஸ். இங்கே ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. ஸோ ஃபோன் வீடியோ கட் ஆகிடுச்சு இல்லை எனக்கு கூட தெரியல, சார்ஜ் வேறு இல்லை. நம்ம தஞ்சாவூர் போனப்போ அது கூட நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ என்னென்னா இவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. முன்னாடி மட்டும்தான் ஃபேமிலி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. தஞ்சாவூரில் மேக்ஸிமம் வரமாட்டாங்கடா. தஞ்சாவூரில் கப்புள்ஸ் வருவாங்கடா, தெரியாதவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் வரமாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோக்கு வரேன்னா முன்னாடி மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. எல்லாம் சுற்றி பார்க்கணுன்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெறியாயிடும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்களே போயிடுவீங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரி ஓகே, இந்த விளாக் அவ்வளோதான் கைஸ். இந்த ஒன் டே ட்ரிப்பில் நம்ம இங்கே மலப்புழா ஃபோர்ட்டு 2 பிளேஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மலப்புழாலேயும் 2-3 இடம் போகலாம். சங்கடமான செயல் ஆயிடுச்சு. சார்ஜ் வந்து 1% இருந்துச்சு. சரி ஃபைனலாக எண்டு கார்டு மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா
ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கே தெரில. சரி, என் ஃப்ரெண்டு ஃபோனில் தான் வாங்கி இப்போது போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சேவ் ஆச்சா இந்த இதில் இருக்குன்னு இதுலேயும் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே கண்டிப்பாக வந்தீங்கன்னா முன்னாடி மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா உள்ளே வந்து சுற்றி ரவுண்டெல்லாம் அடித்து சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடமாயிடும். ஏன்னா உள்ளே ஃபுல்லாமே கப்புள்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அங்கங்கே கப்புள்ஸு, இங்கே கப்புள்ஸு, எல்லா பக்கம் கப்புள்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு மெயின்டைன் பண்ணுறதில்ல. நம்ம அந்த வழியாக போகிறதுனாலே அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இதுக்கு. சரி, ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா முன்னாடி மட்டும் பாருங்க. அப்படி சுற்றி பார்க்கறதுனா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பார்க்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போங்க. ஃபேமிலியாக வந்து அதெல்லாம் சங்கடமாயிடும். சரி, ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட் வரும்.